வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 60 நிர்வாகிகளுடன் அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு வரும் சசிகலா. இனி அதிமுகவில் எடப்பாடியின் அதிகாரங்கள் எதுவும் செல்லுபடியாகாது. அதிமுகவின் தலைமையே மாற்ற வேண்டும் என்று நிர்வாகிகள் வேலுமணி, குறிப்பாக சி.வி. சண்முகம் போன்றவர்கள் தங்களது ஆதரவாளர்களுடன் சசிகலாவின் வீட்டில் ஆலோசனை நடத்தினார்கள் என்பதை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். தற்பொழுது மீண்டும் ஆலோசனை வெற்றிகரமாக முடிந்து சசிகலா அவர்கள் 60 அதிமுகவின் முக்கியமான நிர்வாகிகளை அழைத்து அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு செல்ல உள்ளார். முறைப்படி தேர்தல் ஆணையத்தில் புகார் மனுவை கொடுத்துவிட்டு பொதுக்குழு செயற்குழுவை அறிவிக்க வேண்டும். மீண்டும் பொதுச்செயலாளருக்கான தேர்தலை நடத்த வேண்டும். அதிமுக இதை தொடர்ந்தால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக நீடித்தால் அதிமுகவின் நிலைமை இன்னமும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை நோக்கி செல்லும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதிமுகவில் தற்பொழுது இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் அரசியல் களத்தில் தற்பொழுது எடப்பாடியை எதிர்த்து கள நிலவரம். நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள் கூண்டோடு பெரும் படையுடன் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை தடுக்க வேண்டும் என்றால் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும். எடப்பாடி இதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியை கூட அதிமுகவில் இருந்து நீக்குவதற்கும் தொண்டர்கள் தயாராக இருப்பார்கள். எடப்பாடியின் செயல்பாடுகள் அதிமுகவில் கோபத்தையும் விரக்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. ஒற்றுமை என்பது அதிமுகவிற்கு தேவை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரது குடும்ப உறுப்பினர்களை அதிமுகவில் கொண்டு வர வேண்டும் என்பதை மட்டும்தான் முயற்சி செய்கிறாரே தவிர அதிமுக வெற்றியடைவதற்கான வழி என்ன? ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அதிமுகவின் தலைமையை கட்டுக்கோப்பாக வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்ற எந்த ஒரு எண்ணமும் எடப்பாடிக்கு இல்லை. தற்பொழுது 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளும் பல ஆயிரம் கணக்கான தொண்டர்களும் பெரும் படையுடன் தவேகாவை நோக்கி செல்கிறார்கள் என்றால் எடப்பாடி பழனிசாமியின் மீது இருக்கக்கூடிய கோபம்தான் என்பதையும் சசிகலா மற்றும் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதிமுகவின் தலைமை மாற்ற வேண்டும் என்று 60 நிர்வாகிகள் சசிகலாவை ஏற்றுக்கொண்டு தலைமை மாற்ற வேண்டும் என்று கூறுவது சரியா தவறா என்பதை உண்மையான ஒவ்வொரு அதிமுகவின் தொண்டர்களும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏனென்றால் அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சசிகலாவால் மட்டும்தான் முடித்து வைக்க முடியும் என்று நிர்வாகிகள் எஸ்பி வேலுமணியின் ஆதரவாளர்களும் எஸ்பி வேலுமணியும் கூறியுள்ளார்.